Hello, this is THIKiLAN. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தனில் நியூ லைன் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா, டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அதில் ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஃபைலுக்குள்ளே போய் நியூ டெக்ஸ்ட் ஃபைல்ன்றதை கொடுத்துக்கொள்கிறேன். ப்ளஸ் இதில் இப்போ நியூ டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ப்ளஸ் இதை நான் இப்போ என்ன செய்கிறேன்டா வந்து சேவை கொடுத்துக்கொள்கிறேன். அதாவது ஃபைலுக்குள்ளே போய் சேவை அல்லது சேவஸை கொடுத்துக்கொள்கிறேன். ப்ளஸ் கொடுத்தா சேவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுது. நான் இப்போ எங்கே சேவ் பண்ணுறேன்டா டெஸ்க்டாப்பில் பைத்தன்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ப்ளஸ் நம்பர் 2_ நியூ லைன் என்ற பேரில் வந்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். நியூ லைன் .py என்று பைத்தன் ஃபைல்ன்றதால நியூ லைன் .py என்று சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே டெஸ்க்டாப்பில் பைத்தன் என்ற ஃபோல்டருக்குள்ளே நியூ லைன் என்று சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இப்போ இதை சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ் பண்ணதுக்கு பிறகு நான் இதில் இப்போ என்ன செய்கிறேன்டா வந்து பிரிண்ட் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ப்ளஸ் பிரிண்ட் எடுத்து அதுக்குள்ளே இப்போ பைத்தன் அண்டு 2 தடவை வந்து பைத்தன் கொடுக்கேன். எஸ், இதை இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஃபைலுக்குள்ளே போய் இது திரும்ப சேவ் பண்ணுறேன். செஞ்சதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறேன்டா வந்து இதை ரன் பண்ணி கொள்ளப்போகிறேன். அப்போ ஒரு செஞ்சதை ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ண பாருங்கள், என்னடா வந்து அவுட்புட் வந்து பைத்தன் வந்திருக்குது. அதாவது பிரிண்டுக்குள்ளே பைத்தன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பைத்தன் வந்திருக்குது. ப்ளஸ் இது திரும்ப இந்த கோடில் என்ன செய்கிறேன்டா வந்து நெக்ஸ்ட் லைனில் அதே போல் பிரிண்ட் என்ற கீபோர்ட் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். பைத்தன் அங்கே /n போட்டு திரும்ப பைத்தன். ஸோ இப்போ பைத்தன் போட்டுத்தோம். திரும்ப நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்கிறேன்டா வந்து இது நான் ரன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுண்டு. அதாவது பெஸ்ட் பிரிண்ட் இருக்குது, இந்த போட்ட பிரிண்ட் இருக்குது. பிரிண்ட்டுக்குள்ளே பைத்தன் 2 தடவை வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே அந்த பைத்தன் தான் வந்து இந்த இருக்கிறத வந்து அவுட்புட்டாக வந்திருக்குது. இது நெக்ஸ்ட் லைனில் வந்து அதாவது நம்பர் 200 லைனில் வந்து நெக்ஸ்ட் லைனில் பைத்தன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கீழே பாருங்கள் நடந்திருக்காண்டு வந்து பைத்தன் அதான் அடுத்த லைனில் வந்து பைத்தன் வந்திருக்கு. ஸோ அப்போ பைத்தனில் நெக்ஸ்ட் அடுத்த லைனுக்கு செல்கிறதுக்காக என்ன கீபோர்ட் யூஸ் பண்ணுவாங்கடா இந்த /n வந்து யூஸ் பண்ணி கொள்வாங்க. அப்போ பைத்தனில் இந்த இருக்குது /n நெக்ஸ்ட் லைன் அல்லது நியூ லைன் அர்த்தம். ஸோ அப்போ இதை கொடுத்தா வந்து நமக்கு அடுத்தடுத்த லைனில் வந்து ரன் ஆகிட்டு வரும். ரைட், ஓகே.